Hi friends, welcome to my channel. PGTRB எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் PGTRB ரிசல்ட் எப்போ வரும், CV ரேஷியோ எந்த விகிதத்தில் CVக்கு கூப்பிடுவாங்க, சில பேர் கோர்ட்டு கேஸ் இருக்கே ரிசல்ட்டு இப்போ வெளி வராது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கான டீட்டெயில்ஸும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட்ஸ், நம்மள்ட்ட சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். PGTRBயில் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸை CVக்கு எந்த ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1:1.25ங்கிற இந்த ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. இந்த ரேஷியோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 வேக்கன்சிக்கு 5 கேண்டிடேட்ஸை CVக்கு கூப்பிடுவாங்க. ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதம் எண்டு இல்லை டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே எப்படியும் ரிசல்ட்டு வந்துடும். சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, எப்படி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவரையிலையும் எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு கேஸ் எதுவும் அப்ளை பண்ணலங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி தான் சிலபஸ் எல்லாம் மாறி இருக்குது, எங்களால் எக்ஸாம் எழுத முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க, எக்ஸாமை போஸ்ட்மான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கேஸுமே பதிவு பண்ணலை. அதனால் ரிசல்ட்டுக்கு டைம் ஆகாது, ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ CVக்கு நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாத சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையும் மிஸ் ஆகிறது டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் தான். ஏன்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸு இல்லைனா கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்ஸ் தான் மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உடனே உங்கள் காலேஜில் போய் கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்ஸு கிடச்சிரும். ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா காலேஜில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஓடியை பார்த்து ஒரு லெட்ரு வாங்கிட்டு போய் நீங்கள் உங்களுடைய யூனிவர்சிட்டியில் போய் தான் டிகிரி வாங்க முடியும். டிகிரி ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டாங்க. டிகிரி வாங்கலை அப்படின்னாக்க அதை நமக்கு யூனிவர்சிட்டிக்கே ரிட்டன் அனுப்பிடுவாங்க. அதனால் நம்ம யூனிவர்சிட்டியில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப டிலே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உடனே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே ஆன்சர் கீயை செக் பண்ணியிருப்பீங்க. பாஸ் மார்க்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபார்மாக தெரியும். 70-75 மார்க்ஸுக்கு மேலே உள்ளவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை ரெடியாக வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு CVக்கு அழைப்பு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.